ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ரிப்பகேஷன் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பகேஷன் போட்டிருக்கோம். ஸோ கேக்டஸ் எல்லாம் போட்டோம், சக்குலன்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் போட்டோம். பட் வந்து இந்த இந்த டைம் பார்த்திங்கன்னா அக்லோனிமாஸும் ஃபிலோடென்ட்ரான்ஸ், டம்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். நம்ம என்னென்ன பிளான்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரையிலும் ஃபிலோடென்ட்ரான்ஸு, அப்புறம் சிப்பு ப்ளூ, எபிப்ரிமனம் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லீஃப் பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ கட் பண்ணி போடும்போது இங்கே கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து லீஃப் பேர்ன் ஆகும். ரூட் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படின்னா லீஃப் பேர்ன் ஆகிடுது. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, அதனால் கொஞ்சம் வந்துட்டு நான் இன்றைக்கி போடுறேன். இது வந்து பாருங்கள், எபிப்ரிமனம் பினாட்டம் ஆல்போ. ஸோ ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இது வந்து இதனோட லீஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நியூ லீஃபாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் சாஃப்டாக இருக்கும். லைட்டாக பேர்ன் ஆகி தான் நம்மளுக்கு தளைஞ்சு வரும். ஸோ புது லீஃப் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டைமு கண்டினியூஸாக என்னால் வந்து சேல் கொடுக்க முடியாது. ஏன்னா நானாக தான் ப்ரிப்பகேஷன் எல்லா பிளான்ஸுமே போட்டு தரேன். நர்சரியிலேருந்து கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தேவையான பிளான்ஸாக கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு லோ காஸ்ட்லேயும் கிடைக்கணும். அப்போ தான் வாங்கி தர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே நர்சரியில் மட்டும்தான் நம்மளுக்கு வேணுங்கிற பிளான்ஸ் கிடைக்கும். ஸோ அது வரும்போது நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாங்கி எடுத்து கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அக்லோனிமா டைஃபென்பாக்கியா இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மற்ற பிளான்ஸ் அழுகி போகாது. ஸோ இந்த அக்லோனிமா டைஃபென்பாக்கியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அடிப்பகுதி டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா போயிடும், அப்படியே அழுகி போயிடும். நான் அதனால் ஒரு மக்கில் வந்துட்டு சாஃப் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே போட்டு வச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே மண் கலவை பாட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ தென் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு நான் ரெடி பண்ணி நட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அந்த மாதிரி நட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் ப்ரிப்பகேஷன் போட்டது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அது மணி பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. நம்ம எப்படி நட்டமோ அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அதே இடத்துல தான் நான் இன்றைக்கும் ப்ரிப்பகேஷன் பண்ணேன். ரம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் அழுகி போச்சு. ரம்பை மட்டும் லைட்டாக வாடின மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்பேன் எல்லாம் வந்துடுமா என்ன அப்படின்ட்டு. மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக நல்லாவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே செம்மண்ணு தான் கிடைக்கும். இங்கே ஏரியாவும் செம்மண்ணு தான். நான் வாங்கி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு கோழியோட இங்கே வந்து நாமக்கல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கோழியோட மக்கின உரம் கிடைக்கும். அது வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ அளவாக போட்டால் போதும். கொஞ்சம் அது வந்து ஹீட்டு. ஸோ நல்லா வளரும். ஆனால் ஸோ பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அளவு மட்டும் கம்மியாக போட்டுக்கணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழகாக சாஃப்டாக மண் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு பெடலாந்தஸ் வெரைட்டி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அது லீஃப் வந்துட்டு எல்லாமே வாடி போச்சு. எனக்கு ரீசன் தெரியல. அதனோட மதர் ஐ மீன் அந்த மெயின் ஸ்டெம்பு வந்து காஞ்சு போச்சு. என்ன அழுகி போச்சா இல்லை என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் நான் அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி ப்ரிப்பகேஷன் போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இந்த எல்லோ ஷேடு வரக்கூடிய பெடலாந்தஸ் வெரைட்டி தான். ஸோ அதை 2 பாட்டில் செட் பண்ணியிருப்பேன். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அந்த ஆலும் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறையா வளர்ந்துருந்தது. அதனால் இதில் ஒரு 3 பிளான்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரூட்டோடு எடுக்க முடியல. ஸோ அது வந்து அந்த பிளான்ட்டோட மெயின் ஸ்டெம்மில் ஒட்டிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம லீஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நட்டு வச்சிட்டோம்னா போதும், நல்லா வளர்ந்துக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளான்ட்ஸ் எடுத்துட்டேன் ஆலூவில். தென் அது இல்லாத இது ஒரு அக்லோனிமா வெரைட்டிஸு, அதுவுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நம்மளோட ஃபிலோடென்ட்ரான் பெர்சியோவர்டி. இது வந்து ஒரு ஸ்மால் பிளான்ட்டு கீழே இருக்குது. இந்த மெயின் ஸ்டெம் இருக்குது இல்லையா? 2, 3 வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன பிளான்ட்டிலேருந்து ஒரு ஸ்டெம் மட்டும்தான் கட் பண்ண முடியுது. ஸோ மறுபடியும் பிரான்ச்சஸ் இதில் வரும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதிலேருந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸோ அட் அ டைம் பிளான்ஸ் கொடுக்க முடியாது சேலுக்கு. நம்ம என்னென்ன அவைலபிள் இருக்கோ, நம்ம ஓனாக ப்ரிப்பகேஷன் போடுறதுனால என்னென்ன அவைலபிள் இருக்குதோ அதை மட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்போ பாட்டில் செட் பண்ணியாச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எமரால்டு ஃபிலோன்றான்ல க்ரீன் எமரால்டு. இது வந்துட்டு ஆல்போ எபிப்ரிம்னம் பெனாட்டம் ஆல்போ. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு நான் மெயின் ஸ்டெம்பில் கட் பண்ணல. அதில் வந்து ஒரு தனியாக ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி வந்திருந்தது, நல்ல பெரிய பிரான்ச்சாகவே வந்திருந்தது. அதிலிருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நான் இப்போ தண்ணி கூட விடலை. இது ஆக்சுவலாக நல்ல நிழலில் செட் பண்ணணும், இண்டோர் பிளான்ட்ஸ் இல்லையா, அப்போ தான் சீக்கிரமாக ரூட் போடும். அந்த ஃபிலோன்ட்ரானும் எபிப்ரிம்னம் பினாட்டம் ஆல்போ பார்த்திங்கன்னா அந்த லீஃப் பேர்ன் ஆக பார்க்கும். அது ஆக்சுவலாக சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கொழுந்து லீஃபு, அதனால் கொஞ்சம் பேர்ன் ஆகும். ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலு கலெக்ஷன் போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் வர்றதுக்கும் அதை பிரித்து வச்சு வளர்கிறதுக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கும். நான் நர்சரியில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து தரேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து ப்ரிப்பகேஷன் போட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ரெடியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அது சேல் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி கூட ஒரு வெரைட்டி ஆலு போட்டிருக்கேன். இது வந்து நார்மலான ஒரு வெரைட்டி தான். ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம பதியம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய்.